வணக்கம் மக்களே, வெல்கம் டு யோகி சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். இந்த டாபிக் ரொம்ப 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 ஈஸி. நம்பர் 1 டாபிக். ஓகேவா? ஓகே, கேட்க வேண்டும். இது வந்து நிறைய பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை மணி போச்சு கெமிக்கல் கேள்வி பார்க்கலாம். விச் பிளானட் இஸ் நோன் அஸ் த மார்னிங் ஸ்டார் அஸ் வெல் அஸ் த ஈவினிங் ஸ்டார்? எந்த பிளானட்டில் மார்னிங் ஸ்டாரும் இந்த பிளானட்டில் வரும், ஈவினிங் ஸ்டாரும் இந்த பிளானட்டில் வரும்? எந்த பிளானட்? ஈஸியான கொஸ்டின் தான். கெஸ் பண்ணி இதுவா மெர்க்குரி வருமா, வீனஸ் வருமா, மார்ஸ் வருமா, ஜூபிட்டர் வருமா? இந்த 4 ஆப்ஷன் என்ன வரும்? கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் கூட எழுத வேணாம். முதல்ல வந்து நம்பர், அந்த கொஸ்டின் போட்டு நம்பர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் தான் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கு வந்து நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக தான். சரியான விட என்னன்னா வீனஸ். இப்போ எடுத்துக்கோங்களேன். காலையில் வந்து மார்னிங் ஸ்டார் தெரியும், நைட்டு வந்து ஈவினிங் ஸ்டார் தெரியும். காலையில் ஏன் மார்னிங் ஸ்டார் தெரியுதுன்னு அப்படின்னா, ஈனஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன்னா அதில் உள்ள அடர்த்தியான மேகங்கள் மேற்படையிலேயே அதை வந்து தடுத்துரும். அதனால் அங்கே இரேல் இருக்கிறதுனால அங்கே மார்னிங் ஸ்டார் நல்லா தெரியும். எல்லா இடத்துலையுமே மார்னிங் ஸ்டார் இருக்குது. இப்போ நம்ம எர்த்தை கூட எடுத்துக்கோங்களேன். எர்த்துலேயும் தான் மார்னிங் ஸ்டார் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம் மொத்தமாக நம்மளுக்கு கவர் பண்ணிடும். அதனால் மார்னிங் ஸ்டார் தெரியாது. ஈவினிங்க்கு போகும்போது பார்த்தா சூரியன் குறைஞ்சிடும்ல, அதனால் ஈவினிங் ஸ்டார் தெரியும். இதுவே இதில் தான் அந்த அடர்த்தியான மேகங்கள் அதை தடுத்துரும், அதனால் மார்னிங் ஸ்டார் தெரியும். ஆன்சர் பார்த்தலாமா? நல்லா இருக்கும், வீனஸ் தான். ஓகேவா? அந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் பிளானட் ஆர் கரெக்ட் ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் வந்து இந்த 4ல் முதல் 4 பிளானட் கரெக்டாக இருந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்றைக்குமே தெரிஞ்சது மெர்க்குரி தான் ஃபஸ்ட்டில் வரும். மெர்க்குரி தான் ஃபஸ்ட்டில் வரும். மெர்க்குரி. ஸோ இப்போ மெர்க்குரி தான் ஃபஸ்ட்டில் வரும்னா இந்த 2 ஆப்ஷன் தான் மெர்க்குரி இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கேன்சல், இந்த ஆப்ஷன் கேன்சல். செகண்டில் என்ன வரும்னா நம்ம வீனஸ் வரும். தேர்டில் என்ன வரும்னா எர்த்து வரும். ஃபோர்த்தில் மார்ஸ் வரும். இந்த மாதிரி ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஆப்ஷன் பியை கேன்சல் பண்ணிடணும். ஏன்னா எர்த்து வந்து தேர்டு பிளானட், செகண்ட் பிளானட் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பார்த்துக்கலாம். தான் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆர்டர் மெர்க்குரி வீனஸ் மார்ஸ். Okay, the asteroid located between எந்த ரெண்டு பிளானட் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கு. ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் கிட்டத்தட்ட 8 பிளானட் 2 டைப் பார்ப்பாங்க. ஒன்று வந்து கேஸ் பிளானட், ஒன்று வந்து டெரிட்டரிஸ் பிளானட்டா மறந்துட்டுங்க. சரி, ஒன்றுக்கு வந்து நிலப்பரப்பு இருக்கும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு 4 பிளானட். அடுத்த 4 பிளானட் வந்து என்னன்னா நிலப்பரப்பமே இருக்காது, விழுந்ததாகவே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 4 பிளானட் வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அப்போ மார்ஸ் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வருமா? அதுக்கடுத்து ஜூபிட்டர்லேருந்து ஆரம்பிக்குமா? ஜூபிட்டர்னு போட்டாச்சா? இப்போ இந்த 2 பிளானட் தானே எங்கள் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரி. பார்த்துடலாமா? இதாக இருக்குல்ல, ஆப்ஷன் பி. விச் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட்?
எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி. ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுன்னா மெர்க்குரி தான் ஃபஸ்ட்டு பிளானட், அப்போ மெர்க்குரி தான் ஹாட்டஸ்ட்டு. நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அப்படி போடக்கூடாது. ஹாட்டஸ்ட் பிளான் வந்தாலே அது வீனஸ். ஓகேவா? விச் ரொட்டேட்ஸ் த ஈஸ்ட் டு வெஸ்ட்? ரெக்கார்ட் ரொட்டேஷன். என்றைக்குமே எந்த பிளானட் இருந்தாலுமே வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டில் சுற்றும். இப்படி கிளாக் வைஸில் சுற்றும். கிளாக் வைஸ் ஆமாம், இப்படி சுற்றும். ஆனால் இந்த நாளில் ஏதோ ஒரு பிளானட் இப்படி சுற்றும். எந்த பிளானட்? எர்த்து வராது. சரி, ஆனால் நீங்களே பாருங்கள், இப்படி எல்லாமே வெஸ்ட்டு டு ஈஸ்ட் இப்படி போகும். ஸோ சாரி இதை இப்படி போகிறது தான் இந்த 3 பிளானட்டு. இருங்க, இந்த மாதிரி டைரக்ஷனில் போகிறது இந்த 3 பிளானட், இந்த மாதிரி டைரக்ஷனில் போகிறது இந்த 3 பிளானட். இது என்னன்னு தெரில. This is the largest moon in the solar system. சோலார் சிஸ்டத்தோட லார்ஜஸ்ட் மூன் எதுனா டைட்டனில். ஒரு நிமிஷம் பக்கம் இந்த இடம் பூரா டைட்டன் கிடையாது, மனுஷனுக்கு இது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கேன்மீட் மூணு ஜூபிட்டரோட மூணு தான் கேன்மீட். இதோட காலம் கரெக்டாக வச்சுக்கலாம். என்ன காலம் முதல்ல பார்த்துருமா? எர்த்து வந்து எனக்கு ப்ளூ பிளானட். அப்போ ஏக்கு 3 வருது. இந்த 2 தான் ஏக்கு 3 வருது. இன்னத்தையும் அசால்ட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். மார்ஸுக்கு வந்து ரெட் பிளானட். அப்போ பிக்கு 1, இதில் பிக்கு 2 இருக்குது. அப்போ இதை சரி வெயிட் பண்ணு. சூப்பர். அடுத்து போனோம்னா the sun is the center of the solar system. All the planets revolve around the sun. இந்த ரெண்டில் எது கரெக்டாக பார்க்கலாம்? இல்லை ரெண்டுமே கரெக்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே தப்பாக இருக்கலாம். போத் 1 and 2 தான் கரெக்டாக. எட்டு தானே சென்டரில் இருக்குது. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் 8 இப்போ இதானே சென்டரில் வரும். 9 ஜூபிட்டரை வச்சுட்டு தானே சென்டரில் வரும். சாரி 9 ப்ளூட்டோ வச்சுட்டு தானே சென்டரில் வரும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இங்கே சன் இருக்குது, இது சுற்றி எல்லா பிளானட்டும் சுற்றி வரும். அப்போ இதுதானே சென்டரில் இருக்க ஒரே ஆப்ஷன். அப்படி தான் செகண்ட் இது எல்லா பிளானுமே நம்ம சன்னை சுற்றி தான் வரும். Asteroids are found mainly between Mars and Jupiter. Asteroid வந்து Mars and Jupiterக்கு நடுவில் தான் ஃபவுண்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Comets move around the sun. ஆன்சர் வந்து தெரில. ஆன்சர் என்ன படிங்க? சீக்கிரம் வாங்க. முதல்ல வந்து ஆஸ்ட்ராய்டு என்ன இது ஜூபிட்டருக்கும் அதுக்கு நடுவில் இருக்கும். ஆமாம், ஆஸ்ட்ராய்டு மட்டும் அதுக்கு நடுவில் இருக்கும். அப்போ அதுலேருந்து நான் ஆஸ்ட்ராய்டு கிரியேட் எல்லா ரெண்டுக்கும் போகுது. அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இப்போ கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கமெண்ட் மூவ் அரௌண்ட் சன். ஆனால் கமெண்ட்ஸ் சன்னை நோக்கி தான் வரும். இந்த மொத்த இடத்துலையுமே கமெண்ட்ஸு 4 பக்கம் கமெண்ட்ஸ் சுற்றி வரும். அப்போ வந்து என்ன ஆன்சர் வேணும்? போத் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன்ஸ் காலம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அங்கே போட்டுருவோம். காலம் 2 காலம். சன் வந்து இது ஒரு ஸ்டார். அப்போ எதுலாம் ஏன் வருது? இதில் வருது, இதில் வரல. அப்போ இது 2 ஏதோ ஒன்று தான். அடுத்து 2 டிஃப்ரெண்ட்டாக வருது.
ஹேலி வந்து என்னது காமெட். அப்போ ஒன்று வரணும். இந்த 3 இருக்கு, அப்போ இது தப்பு. சரிங்களா? இது சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு ஃபன்னி மொமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இங்கே இது என்ன டைப் ஆஃப் காரு? என்ன ஜூபிட்டர். அப்போ ஜூபிட்டர் கார் தான் ஜூபிட்டர். சரி, பைக் தான் ஜூபிட்டர். மசார் பட்டு தான் ஜூபிட்டர். அடுத்து மெர்க்குரி. பார்த்தாலும் இது மெர்க்குரி. மெர்க்குரி ஊற்றுறதுனால இது மெர்க்குரி. ஆஸ்ட்ராய்ட் ப்ளஸ் பெல்ட் கண்டுபிடிங்க. கனடாவுடைய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஹேரிங்ஸ் Saturn. Red planet. என்ன planet? Mars. Thank you. Okay, அவ்வளோதான். India at a glance. Thank you. Proud of your past. Our friend is our present. Committed our future. Thank you. மறக்காமல் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. டாட்டா, பை பை, நன்றி. See you later.